ஊடகத்தை திறந்தீங்கனாலே நீ வந்து சிஎம் உடைய துணைவியாரை பத்தி தான் போடுறீங்க. வேற எதை பத்தி சிஎம் போடுறீங்க? பத்தின பல நல்ல நியூஸும் போடுறாங்க சார். பல நல்ல நியூஸ் எந்த நாயும் சிஎம் போடுறது பண்றது இல்ல. எல்லாமே போடுறாங்க சார். எந்த நாயும் போடுறது இல்லடா. எடப்பாடியோ சீமானையோ தான் வந்து பெருசா காட்டுறது இல்ல. மத்தபடி மு.க. ஸ்டாலின் தான் வந்து பல ஊடகங்கள் காட்டுறாங்க. பல ஊடகங்கள் காட்டல. பல ஊடகங்கள் காட்டுறவன் பூரா நையாண்டி பண்ணி காட்டுறான். புரிஞ்சுக்கோ. நாங்க எங்க ஊடகங்கள் மட்டும்தான் நேர்மையா நடத்துறோம். மற்ற ஊடகங்கள் எல்லாமே ட்ரோல் பண்றது. குளோரிஃபை பண்ற ஊடகங்கள் வந்து நல்ல ஊடகங்கள். உங்களோட தப்ப சொல்றவங்க வந்து கெட்ட ஊடகங்கள். இங்க பாரு, இன்னைக்கு காலையில இருந்து என்னை பத்தி ட்ரோல் பண்ணவன் கிட்டத்தட்ட எத்தனை பேர் போய் பண்ணியிருக்கான் தெரியுமா? 70-80 லட்சம் பேர் நேற்று காலையில இன்னைக்கு நைட்டு 12 மணியிலேருந்து நான் வீட்டில் இருந்து பார்க்கும்போது 10-30 வெள்ளியும் அவ்வளோ லட்சம் பேர் பார்த்துருக்கான், ட்ரோல் பண்ணியிருக்காங்க. புரியுதா? ஆனால் சிஎம் எல்லா கருத்தையும் ஏற்றுக்கணும்னு உங்களுக்கு அவசியம் இல்லை சார். எதுப்பா? அவங்களுக்கு பிடிக்காத கருத்துக்கள் சொல்லும் போது, அவங்களுக்கு எதிரான கருத்துக்களை சொல்லும்போது அவங்க ட்ரோல் பண்ண தான் செய்வாங்க சார். ட்ரோல்ன்றது உங்களுக்கு மட்டும் இல்லை சார், எல்லாருமே பண்ணியிருக்காங்க. முதல்வர் உட்பட, துணை முதல்வர் உட்பட எல்லாருக்குமே தான் சொல்கிறேன். இந்த மாதிரி சிஎம்ஐ ட்ரோல் பண்ணுறீங்க. அவர் ஏதோ ஒரு டங்கு சிலிப்பாகி ஏதாவது ஒரு வார்த்தையை மாற்றி சொல்லிட்டாருன்னா அது என்னமோ பெரிய இந்த கொலை குற்றம் மாதிரி எல்லாம் உடனே அதை மாத்திரம் மேலே கீழே அதை பெண் நிறுவனம் வந்து அதை மாற்றி திரும்ப போட்டிருந்தாங்க. அதை பார்த்தீங்களா? ஏன்னா அதை எடிட் பண்ணி போட்டிருந்தாங்க. ராஜீவ் காந்தி அப்படின்றது திரும்ப ராகுல் காந்தி அப்படின்ட்டு எடிட் பண்ணி போட்டு. அதை எடிட் பண்ணி போடல, அவரே பேசிட்டாரு. புரிஞ்சுக்கோ. அவரே திரும்ப திரு ராகுல் காந்தி அவர்களே, சகோதரர் ராகுல் காந்தி அவர்களேன்னு அவரே பேசிட்டாரு. அவர் பேசுனது தான் போட்டிருக்காங்க. மனித இயல்பு தான். அப்புறம் என்னத்துக்கு அதை எதுக்கு போடுறாங்க? திரும்ப எதுக்குடா போடுறானுங்க? திரும்ப எதுக்கு போடுறீங்க?